பாருங்க, அநேகரிலிருந்து நிறைய பேருக்குள்ள அசுத்த ஆவிகள். இந்த ஆவிகளை குறித்து பார்க்கும்போது அசுத்தாவி, அதாவது விக்கிரக ஆவி, சர்ப்பத்தின் ஆவி, அப்புறம் பலவீனப்படுத்துற ஆவி, அலக்களிக்கிற ஆவி, இப்படி பல விதமான ஆவிகளை குறித்து வேதத்துல நிறைய போட்டிருக்கு. மனுஷனுடைய ஆவி எப்படி இருக்கும், அது என்ன செய்யும், தேவனுடைய ஆவி அது என்ன எப்படி இருக்கும், அசுத்த ஆவி அது வந்தா எப்படி இருக்கும், அப்புறம் இப்படி வஞ்சிக்கிற ஆவி, தாறுமாறான ஆவி, இதெல்லாம் போட்டிருக்கேன்னு நான் திரும்ப திரும்ப அதை யோசித்து ஆராய்ந்து பார்க்கும்போது தாறுமாறுகளின் ஆவி, பொல்லாத ஆவி, இதெல்லாம் சிலர் பேசும்போது என்ன பொல்லாத ஆவி தரும் அப்படிலாம் பேசுறாங்க, ஆவி ஆவின்னு பேசுறாங்களேன்னு நான் யோசிச்சிருக்கேன். எனக்குள்ள கேள்வி கேட்டிருக்கேன், அதே சொல்றாங்களே அப்படின்னு. அப்போ அந்த ஆவிகளை குறித்து நிறைய வேதத்துல நிறைய காரியங்களை போட்டிருக்கு. இந்த வாசிக்கிறோம், அநேகரில் இருந்த அசுத்தாவிகள், அநேகருக்குள்ள அசுத்தாவிகள் இருந்திருக்கு. மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. ஆவிகள் உள்ள புகுந்திருக்கும் போது புறப்பட்டு போனது அப்படின்னு பார்க்கிறோம். அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த ஆவிகள் ஏன் உள்ள நுழையுது? இந்த அசுத்த ஆவிகள் உள்ள வருவதற்கு காரணம் என்ன? அசுத்த ஆவிகளும் திமிர்வாத ஆவிகளும் சப்பானி இந்த மாதிரி ஆவிகளும் உள்ள மனிதனுக்குள்ள ஏன் வருது? எதுக்காக அது உள்ள நுழையுது? உள்ள வர காரணம் என்ன அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சில நேரங்கள்ல ஆண்டவரே என்ன பண்றாரு அப்படின்னா, அவரே இந்த மாதிரி அனுப்புறாரு. தாறுமாறி ஆவி, பொல்லாத ஆவி, அதெல்லாம் ஆண்டவரே என்ன பண்றாருன்னா விடுறாரு. வேதத்துல இருக்கு, ஆதாரம் இருக்கு. சில நேரங்கள்ல சில வேளைகள்ல அந்த நடக்கக்கூடிய சம்பவங்களை பொறுத்து இருக்கு. அந்த இடத்துல அந்த சூழ்நிலைகள் நாமே வர வச்சுக்கிறோம். அந்த ஆவிகளை வர வச்சு உள்ள வச்சுக்கிறோம், வாய்ப்பு கொடுத்து அழைக்கிறோம். சில நேரத்துல அதுவும் நம்மளை தேடி உள்ள வந்துடும். அப்ப எல்லாத்துக்குமே உள்ள வாய்ப்பு யாருதான் கொடுக்கறான்னா மனிதர்கள் தான். அந்த மனுஷனுக்குள்ள அநேக ஆவிகள் வர காரணம் என்ன? இந்த மனுஷனுக்குள்ள அநேக விதமான ஆவிகள், அசுத்த ஆவிகள் வர காரணம் என்ன அப்படின்னா, மனிதனுடைய சிந்தனைகள், மனிதன் ஒரு பக்கம் சொல்லக்கூடாது, ரெண்டு பேருக்கும் மனிதர்களுடைய சிந்தனைகள், செயல்கள் அதுல முக்கிய காரணம். சிந்தனைக்குள்ள செய்கிற சில பாவங்கள், அது செயல்களுக்குள்ள செய்யற சில பாவங்கள். பாவங்கள் சொன்னா எதெல்லாம் பாவம், எப்படிப்பட்டதெல்லாம் பாவம் அப்படின்னு பல விதமான காரியங்கள். பாவம் அதாவது பொய் சொல்றது, திருடுறது, இச்சிக்கிறது, விபச்சாரம் பண்றது, வேசித்தனம் பண்றது, இதெல்லாமே ஆண்டவருக்கு சொல்லியிருக்கிறாரு பாவம் தான். இதெல்லாம் பாவம்னா பொய் சொல்றது, பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். எல்லாமே பாவத்துக்குள்ள வருது. அப்போ உலகத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. இந்த உலக மனிதர்களுக்குள்ள இருக்கிற எல்லாரும் போலவும் கிறிஸ்தவர்கள் வாழ முடியாது, உலக மனிதர்கள் போல வாழ முடியாது. இந்த உலகத்துக்குள்ள இருந்து வேறுபட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேத புஸ்தகத்தை ஏன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, எழுதினாரு அப்படின்றதுக்கு அர்த்தம் இருக்கு. இந்த வேதத்தை எழுதி 40 பேரை கொண்டு ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதினவைகள். 40 பேரை கொண்டு எழுதினது. இந்த வேதம், இந்த சத்தியம் எல்லாம் சில நேரத்துல வாசிக்கும் போது சில காரியங்கள் புரியாது. சில காரியங்கள் இதெல்லாம் இப்படி இருக்காது என்ன அப்படின்னு விளங்காது. சில காரியங்கள் மட்டுமே புரியும். அப்ப அதற்கெல்லாம் புரியக்கூடிய நம்ம தினந்தோறும் சொல்றோம், பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு ஜெபிக்கிறோம். அப்ப புரியக்கூடிய அந்த தன்மை எப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் புரிய வைப்பார். அதுவும் இல்லாம நமக்கு சில காரியங்கள் தெரியலையே அப்படின்னா அந்த வியாக்கியானங்களை எங்களை போல ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் வியாக்கியானப்படுத்துவார். அதனுடைய கிருபை ஆண்டவர் ஊழியக்காரருக்கு எங்களுக்காக வச்சிருக்கிறார். ஊழியக்காரங்களுக்கு 9 சேக்கல், விசுவாசிகளுக்கு 1/2 சேக்கல். பாருங்க எவ்வளவு கூடன்னு. அதுபோல எல்லாமே அதிகம். ஊழியக்காரர்கள் பாடுகள் அதிகம், பாரம் அதிகம், அந்த கிருபையும் அதிகம். அப்ப விசுவாசிகளுக்கு 1/2 சேக்கலாம் அப்படின்னா என்னதுன்னா, நான் இன்னொரு பத்தி பேசுறேன். 1/2 சேக்கல். அப்போ
அந்த வியாக்கியானங்களை என்ன செய்வார்னா ஊழியக்காரர்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். அது படிக்கும்போது நிறைய நேரங்கள்ல அதை வாசிக்கும் போது அது உள்ள இருந்து சில காரியங்கள்லாம் பொருள்லாம் வராது, பேசும்போது வருது. அப்பதான் எனக்குள்ளே ஒரு பூரிப்பு. நாம வாசிக்கின்ற போது அது இல்லையே, அப்ப அந்த பொருள் அதுக்கு என்னன்னு நமக்கு சொல்லணுமே அப்படின்னு நிறைய நேரம் யோசித்து ஜெபித்து ஜெபித்து அப்படி புளிஞ்சு புளிஞ்சு அழுகெல்லாம் பார்த்திருக்கோம், வரல. ஆனா பேச ஆரம்பிக்கும் போது பலிபீடத்துல நின்று கொண்டோ அல்லது நான் இப்போ காலையில நம்ம பேசும்போதோ அந்த வார்த்தைகளுக்கு பொருள் அவ்வப்போது ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு சொல்லி சொல்றது இல்ல, எனக்கு சொல்லி சொல்றது வேற, அப்படி டைரக்டா என் வாய் மூலமா வர்றது வேற. நான் இதான் அனுபவத்துல சொல்றேன். சில நேரத்துல முன்கூட்டியே எனக்கு சொல்லுவார், இந்த மாதிரி இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு அந்த பொருளை விலைக்கு தருவார். அந்த பொருளை வந்து விளக்கினதை நாங்க சேகரித்து வைத்து ஞாபகத்தோட சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்துல எத்தனையோ காரியங்கள் மறந்துருக்கு. ஏன் அப்படி மறந்துருக்கு, இப்படி மறந்துட்டோம் அதை சொல்லலையே அப்படின்னு சொன்னா, கேட்கிறவர்கள் அங்கு சரியா இல்லாவிட்டாலும் ஆவியானவர் பேச விட மாட்டார், அதை விட்டுருவார். கேட்கிறவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களுக்கு அத கருத்தோடு கவனத்தோடு இது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, இந்த வார்த்தை எதை நமக்கு தெரியப்படுத்துகிறது என்று கவனிப்பார்கள் என்றால் ஆவியானவர் சரியாய் அதை முழுவதுமாக சொல்ல வைப்பார். நான் திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்டது, இதெல்லாம் மறந்துட்டேனே சொல்லாம அப்படின்னு. அப்போ அது சேர வேண்டிய இடம் எது அப்படின்னு ஆண்டவர் தீர்மானித்து வச்சிருப்பார். அந்த வார்த்தைகள் அந்த பொருள் யாருக்கு போய் சேரணும், அந்த பொருளை பற்றி விளக்கும் போது அந்த பொருளை பெற்றுக்கொண்டவர்கள் அதனுடைய பாத்திரமாக மாற வேண்டும். அதனுடைய பொருளை அறிந்து அதை அறிந்த சத்தியத்திற்கு அறிந்தவைகளுக்கு ஏற்றாற் போல் நடக்கணும். அறிந்த பிறகும் அதற்கு அந்த பொருளுக்கு ஏற்றாற் போல் நம்ம வாழ்க்கை வாழல அப்படின்னா நாம் அது ஆண்டவர் என்ன செய்வார்னா மறைச்சிருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஆவிகள் வர காரணம்